விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகா மேலகோளாரம் கிராமம். இங்கே வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து செங்கத்தொழிலை வந்து குடிசை தொழிலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு வாரோம். இங்கே ஒரு 1500 குடும்பங்கள் இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் பூரா படித்த பட்டதாரிகள் தான் இருக்கிற இந்த வேலையை தான் செய்கிறோம். வேறு வேலையும் இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பும் தெரியாது. இந்த மண்ணை வச்சு தான் என்னது பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்வி நிறுவனங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். வண்டிக்கு வாங்கின கடன், பிள்ளைகளுக்கு வாங்கின கல்வி கடன், இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் கடன்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ வேலை இல்லாதனால கொரோனா காலத்துல முந்தைய திமுக ஆட்சியிலையும் எங்களை 4 வருஷமாக கண்டுக்கறல, இப்போயும் கண்டுக்கறல. விஜய் வந்தும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தான் நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். அதனால் தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதல்வர், கனிமவளத்துறை அமைச்சர் எல்லாரும் இதில் தயவு கூர்ந்து எங்களுக்கு கல்குவாரிகளில் வழங்குற மாதிரி நடைச்சீட்டுகள் வழங்கி வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு கம்மாய்களில் பணியமர்த்தி நடைச்சீட்டு முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த கிராமமே வந்து மயான கரைகளாகத்தான் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. வேறு வேலையும் இல்லாமல் ரொம்ப பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்து தலையிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செங்கல் வந்து பட்டி தொட்டிகள் எல்லா கிராமங்களுக்கும் அடுத்து நகரங்களுக்கெல்லாம் போகுது. நாங்கள் இப்போ தரமற்ற இது எம்சாண்ட் இதெல்லாம் கலக்கிறதுனால எங்களுக்கு வந்து தொழில் மொத்தத்துக்கே போச்சு. அதனால் போன கல்லுக்கு பூரா நாங்கள் ரொம்ப பெருத்த நஷ்டம் தான் அடைகிறோம். பிள்ளைகளையும் படிக்க வைக்க முடியலை, பூரா பிள்ளைகளையும் படிப்பை நிப்பாட்டிக்கிட்டோம். அதனால் வந்து எங்கள் தொழில் முந்தி மாதிரி நடக்கிறதுக்கு இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். என் பேர் சீனிவாசன், மேலே கோபாலபுரம். விருதுநகர் மாவட்டம். எங்களுக்கு செங்க தொழில் தான், இதுதான் தொழிலேவும். இந்த 6, 7, 11, 10 வருஷமாக தொழில் ஓடாமல் நாங்கள் ஊருக்கு போகிறோம். இது எங்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை, ஒன்றுமே செய்ய முடியல. இது மண் கொடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படினாலும் விஜய்க்காக வேண்டி ஓட்டு போட்டால் எங்களுக்கு தொழில் வேணும். மண் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படினாலும் இது ஒரு உதவி செய்ய வேண்டுமென்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். விஜய் செய்வார் என்ன நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அவர் வருவார் அந்த இதில் நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டே போட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர் தான் பொறுப்பு. கண்டிப்பாக இதை செய்யணும். இதுதான் எங்களுக்கு தொழில். இந்த தொழிலை விட்டால் நாங்கள் ஊருக்கு எங்களால் போய் காலையில் போனோம்னா வீடு வேறு 10 மணி ஆயிடுது. இதெல்லாம் பொம்பளை நாங்கள்லாம் நான்லாம் 5 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். என்னால் ஒன்றுமே செய்யவே முடியலை. இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் இதை நம்பிக்கையாக செய்யணும் எங்களுக்கு. நன்றி. சீதாலட்சுமி. செங்கத்தொழில் வந்து நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து மண் தரலைன்னா நாங்கள் வந்து ரேஷன் கடை பூரா ஒப்படைச்சிட்டு எங்கிட்ட வேறு மாநிலத்துக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே போனாலுமே வேலை இருந்தால் தான் நாங்கள் பிழைக்க முடியும். எவ்வளோ குடும்பம் இருக்குது இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் இருக்கும். அந்த 2000 குடும்பமும் இந்த செங்கச்சொல்லியை நம்பி தான் இருக்குது. அப்போ இந்த எங்களுக்கு வந்து இது இப்போ இல்லை, எங்களுக்கு இது வந்து எங்கள் தாத்தம் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து இந்த செங்கத்தொழில் தான் எங்களுக்கு இந்த தொழில், வேறு தொழில் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இதை நம்பி இருந்தவங்க இன்றைக்கி வெளியூருக்கு வேலைக்கு போய் 10 பேர் செத்துருக்காங்க. பூரா பட்டாசு கடை இந்த மாதிரி போய் 10 பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது? இப்போ ஏன் நடந்துச்சுன்னா இந்த செங்கத்தொழில் இல்லாமல் தான் எங்களுக்கு அங்கே வெளியில் போய் இத்தனை பேர் செத்தாங்க. இதே இந்த தொழில் எங்களுக்கு எப்பயுமே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க யாருமே செத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இது நடந்திருக்கு. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகள்லாம் கஞ்சியை ஊற்றி சோறை சாப்பாடை கொண்டு போய் காலைல போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பொம்பளை பிள்ளைகளை பார்க்க முடிய மாட்டேங்கி, பிள்ளை ஊட்டியில் பார்க்க முடிய மாட்டேங்கி. பெரிய இது இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மண் பாசு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ தான் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இதுக்கு முதல்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போ போல பாசை கொடுத்தாங்க, நாங்கள் வாழ மண்ணோம். நாங்கள் வந்து முறைப்படி இது வந்து குடிசை தொழில் மாதிரி தான் நடத்துகிறோம். இது வந்து நாங்கள் சேம்பரம் இந்த மாதிரி வந்து நாங்கள் நடத்துகிறோம். குடிசை தொழில் மாதிரி தான் நடத்துகிறோம். சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இந்த மாதிரி நடத்திக்கிருக்கோம். எங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப லாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் எங்களுக்கே ஒன்றும் புரியல. எல்லாமே எலாட்ட பிள்ளைய இளைஞர்கள் பூரா வயசானவங்க எல்லாமே வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த செங்கத்தொழில் வந்து மண் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மண் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு அவங்களுக்கு கொரோனா ஓடி நன்றி சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு மண் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவே வேறு மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, தற்கொலைக்கு போனாலும் போனது தான். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. தற்கொலை செஞ்சாலும் ஊரோட அடைக்க தற்கொலை செஞ்சாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து மேலும் ரொம்பயும் எங்கள் ஊரே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், எல்லா இடத்தையும் பாருங்கள், பூரா ஊரே சுடுகாடு மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் எப்படி வேலை நடந்த இடம்.
கிட்டத்தட்ட ஒரு 40 சொல்ல குடிசை தொழில் மாதிரி தான் நடத்தியிருக்கோம். பூராமே எல்லாமே சுடுவார் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வேலை இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை எங்களுக்கு நம்ம வேறு தொழில் எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த தொழிலை நாங்கள் விட்டுறோம். வேறு தொழில் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இந்த தொழிலை நாங்கள் விட்டுறோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த தொழிலுக்கு வந்து எங்களுக்கு மண் கண்டிப்பாக கொடுத்தாலும், அப்படி கொடுக்கலனா இதை விட பெரிய நடவடிக்கை எங்கள் ஊர் மக்கள் மாதிரி அதுக்கு கிடையாது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே பெரிய தூரத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். வேறு அந்த நேரத்தில் வந்து தமிழகத்துலேருந்து எல்லாமே அதிகாரி வந்து எங்களை வந்து எதுவும் வருத்தப்படக்கூடாது, சொல்லக்கூடாது. இது நாங்கள் வேறு மாதிரி பிளான் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இப்போதைக்கு. இது எங்களுக்கு மண் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையில், மண் வரலைன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது வேறு வழி பண்ணுவோம். ஆனால் ரேஷன் கடை போகிறோம் அடைக்க கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிருவோம். கண்டிப்பாக ஒப்படைச்சிருவோம். என் பேர் தேசிங்கராஜானே. எங்களுக்கு செங்கல் தொழில் தான் இது. இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் கிடையாது. எங்களுக்கு இதை நம்பி தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு வந்து கொரோனா டயத்துலேருந்து மண் கிடைக்கல. விஜய் வருவார், நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு மண் கொடுப்பாருன்னு. அது ஒன்றும் தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு மண் வரணும். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம், விஜய் நம்பி இருக்கோம். நாங்கள் தொழில் நல்லா ஓடணும். எங்களுக்கு பிள்ளையெல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது வேலைக்கு. எங்களுக்கு இதை விட்டால் வேறு தொழில் கிடையாது. நாங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறோம். ரொம்ப பஞ்சப்பாடாக இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு பாசு கொடுக்கணும், மண் வேணும். பிள்ளைகளும் படிக்காத நம்பி பொம்பளை வெளியில் போட்டு எங்கேயும் நாங்கள் வேலைக்கு போக முடியல.